நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நம்ம நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு, லெவல்ஸ்ல என்னங்கிறத நம்ம கிளியரா செக் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் லெவல்ஸ்லாம் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். அதாவது 26,020க்கு கீழ மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தா, நம்ம நெக்ஸ்ட் ஜோனா வந்து பார்த்தீங்கன்னா 25,880 இந்த ரேஞ்ச் வந்து ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இன்னும் குடுத்து பிரேக் அவுட் நடக்கல. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது சிமெட்ரிக் ட்ரையாங்கிளுக்கு கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,880. ஸோ மார்க்கெட் க்ளோசிங் வந்து இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட கீழயும், இந்த சப்போர்ட் ஜோன் 26,020 கீழயும் க்ளோஸ் வச்சிருக்கிறனால, மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து நாளைக்கு 25,880க்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு ரீச் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம மார்க்கெட் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் வந்து டே ஹை, இது டே லோ. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் ஒருவேளை ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இந்த சப்போர்ட் அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல போயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தா, நம்ம நெக்ஸ்ட் லெவலா 25,880 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ண போறோம். அதாவது டே ரேஞ்ச்குள்ள ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, 26,020க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் போகுதா, சப்போர்ட் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணுதா இல்லையான்றத செக் பண்ணணும். ஸோ இந்த ஜோன்ல மார்க்கெட் வந்து ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆகுது. அதாவது அகைன் மார்க்கெட் கீழ வந்து பிரேக் அவுட் நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் ஜோன் 25,880. ஸோ எப்ப இந்த லெவல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, 26,020க்கு மேல மார்க்கெட் அகைன் ரீட்ரேஸ் பண்ணுச்சுன்னா தான். சரிங்களா? அதாவது என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ரேஞ்ச்குள்ள அதாவது இன்னைக்கான ரேஞ்ச்குள்ள மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அகைன் மார்க்கெட் 26,020 ரீடெஸ்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த லெவலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தா, ஸோ நெக்ஸ்ட் ஜோன் பாசிபிலிட்டீஸ் வந்து 25,880க்கு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேல வந்து போயிடுச்சு. அதுக்கு மேல மறுபடியும் வந்து கீழ வர முடியாம தடுமாறி, இந்த 26,020க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, ஸோ அகைன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் மூவ் போகலாம். அப் டூ 26,250க்கும் அதுக்கப்புறமா 26,380க்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கே இந்த 2 லெவல் போகணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம பாசிபிலிட்டீஸ் என்னங்கிறத சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன நம்ம இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ 26,020க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அகைன் 26,250க்கு போகலாம். அதன் பிறகு 26,380க்கு போகலாம். ஸோ இதெல்லாம் தான் அடுத்தடுத்து உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ 26,020க்கு கீழ மார்க்கெட் மறுபடியும் சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு மேல போக முடியல அப்படின்னா, அகைன் மார்க்கெட் 25,880க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டே ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆனா மட்டும் தான். அப்படி இல்லாட்டி 26,020க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனா தான். சரிங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் ஒரு வேளை வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ அதாவது சிமெட்ரிக் ட்ரையாங்கிளுக்கு கீழ வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால பாசிபிலிட்டீஸ் வந்து இந்த ஜோன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன்ல கூட மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ஸோ பாசிபிலிட்டீஸ் என்னன்னா, ஒருவேளை அகைன் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோனையும் கீழ பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு பிக் பேரிஷ் மூவ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஃபெயில்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். சப்போஸ் இந்த லோ ஃபெயில்ட் ஆச்சுன்னா அகைன் மார்க்கெட் புல் மூவ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லோ. இந்த லோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான லெவல் 25,880. ஸோ இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளுக்கு கீழ மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால பாசிபிலிட்டீஸ் நாளைக்கு இந்த லோக்கு கீழ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதுவும் முதல் கேண்டில் நல்ல ஒரு சாலிட் ரெட் பாரா இருக்கு. நல்ல ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பார்க்கு கீழ மார்க்கெட் செஷன் ஆயிட்டே இருக்குங்கிற பட்சத்தில், ஸோ நெக்ஸ்ட் ஜோன் பாசிபிலிட்டீஸ் வந்து நல்ல ஒரு பேரிஷ் மூவ் இருக்கலாம் நாளைக்கு. ஸோ அதுவும் 25,450 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஓப்பனிங்லேயே நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓப்பனிங்லேயே நடந்திருந்தாலும் அந்த பார் லோக்கு கீழ டிஃபரன்ஸ் பிரேக் அவுட் நடக்கணும். அதே போல வந்து சஸ்டெயின் ஆகணும். சப்போஸ் இந்த பார் லோவ ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபெயில்ட் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் இங்கிருந்தே வந்து நல்ல ஒரு பிக் புல்லிஷ் மூவ் போகலாம். ஸோ நாளைக்கே எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஒருவேளை மார்க்கெட் ரியல் 25,880ல ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்து அப்சைட் பிரேக் அவுட் ஆனா ரியல் மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கு கன்டின்யூ ஆகுதுன்னு அர்த்தம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்டான ஜோன் 25,880 கீழ வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆயிட்டா ரியல் மார்க்கெட் 25,450க்கும் 25,880க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ரியல் 26,250க்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் பேஸ் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களால கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜோன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? அல்லது 26,020ல மார்க்கெட் ஓப்பன் ஆனா என்ன பண்ண போறோம்னு நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜோன்ட்ட நம்ம எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறத நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தனை விஷயம் என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். ஸோ நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் சேர்த்துக்கிட்டு அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் என்னவோ அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் மேனேஜ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.